வணக்கம், நான் உங்கள் சிவா. ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே 300 மிசைல்ஸை லான்ச் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது. அந்த 300 மிசைல்ஸுமே வெறும் 12 நிமிஷத்தில் இஸ்ரேலில் போய் அடிச்சிருச்சு, ஓகேங்களா. பட் 300 மிசைல்ஸும் போய் அடிக்கல, வெறும் 5 மிசைல் தான் போய் இஸ்ரேலில் அடிச்சிச்சு. மிச்சம் எல்லாமே வானத்திலே வச்சு அடிச்சிட்டாங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்கா முன்னாலே எச்சரிக்கை செஞ்சுட்டாங்க, இந்த மாதிரி மிசைல்ஸ் உங்களை நோக்கி ஈரான் லான்ச் பண்ண போகிறாங்க, சேஃபாக இருந்துக்கோங்கன்ட்டு. அமெரிக்கா சொன்ன மாதிரியே வந்து இஸ்ரேல் இராணுவமே வந்து அவங்க பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, இனிமேல் நீங்கள் எல்லாம் போய் சேஃபாக பங்கர்ஸில் போய் இருந்துக்கோங்கன்ட்டு. ஏன்னா ஆல்மோஸ்ட் அங்கே கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறது, ஏன்னா இப்போ இஸ்ரேல் நாட்டு இராணுவம் இஸ்ரேலுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. அதே மாதிரி லெப்னானோட போர் போய்கிட்டு இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹிஸ்புல்லா அந்த அமைப்போட கீழே காசா, ஓகேங்களா. எல்லா இடத்துக்கும் எப்படி அடிக்கிறாங்கன்னே தெரில. அதுனோண்டு நாடு ஆல்மோஸ்ட் மிடில் ஈஸ்ட்டை மொத்தமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு. லெபனானு, காசா, ஈராக்கு, ஈரானுன்ட்டு. இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் சைடில் வந்து உங்களுக்கு மேப் போடுறேன், ஓகேங்களா. தெளிவாக பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல ஈரான், ஈராக்கு, ஜோர்டானு, லெபனானு, காசா, இஸ்ரேல், இது மேலே எந்த விதமான விமானங்களும் பறக்கிறது இல்லை. ஏன்னா ஈரான் தான் ஃபஸ்ட்டு இந்த தடை போட்டுது, இந்தமாரி ஈரான் ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே எந்த விமானமும் வரக்கூடாது, ஈரான்லேருந்து எந்த விமானமும் டேக் ஆஃப் ஆகக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ஈரான் நல்லாவே தெரியும், நம்ம அவங்கள அடிச்சிட்டோம், கன்ஃபார்ம் இஸ்ரேல் மறுபடியும் அடிப்பாங்க, அதுக்கு நம்ம எப்பவுமே தயாராக இருக்கணும்ன்ட்டு ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஈரான் அடித்ததை வந்து அந்த நாட்டு மக்கள் அப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஈரான் அடிச்சிட்டாங்க, மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் மேலே அடிப்பாங்கன்ட்டு. பட் எந்த அளவுக்கு இது நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா இப்போ ஈரான் அடித்தது இஸ்ரேலோட கேபிட்டலில், அப்போ மறுபடியும் இஸ்ரேல் அடிச்சிச்சுன்னா ஈரானோடைய கேபிட்டல் தெஹ்ரானில் தான் அடிப்பாங்க. அதனால எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டே இருக்காங்க ஈரான் சைட்லேருந்து, இஸ்ரேல் அடித்தா எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணுன்ட்டு. ஏன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கன் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கா சொல்கிறது என்னென்னா, நாங்கள் கண்டிப்பாக ஈரான் மேலே பொருளாதார தடை போட போகிறோன்ட்டு. அதேமாதிரி பட் ஈரான் காது கொடுத்து கூட இதெல்லாம் கேட்கல. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஈரான் மேலே பொருளாதார தடை இருக்குது, அந்த நாட்டிலே எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறதுனால பெருசாக ஒரு இதுவுமே இருக்கா எஃபெக்ட் அந்த நாட்டில். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துக்கு எந்த விதமான விமானம் போகிறனால விமானத்தோட டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு இப்போ நம்ம போகிறோம்ல பெட்ரோல், அதோட ரேட்ஸுமே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், ஓகேங்களா. பட் இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இஸ்ரேல் வந்து சொன்னது என்னென்னா, நாங்கள் ஈரானை அடிக்க தான் போகிறோம், பட் அது எப்போ எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, அஃபிஷியலாக நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம், அது அடிக்க வேண்டிய நேரத்தில் நாங்கள் கரெக்டாக அடிப்போம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி லெபனானில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா, ஹிஸ்புல்லாவுக்கு எதிர்த்து. பட் இப்போ ஹிஸ்புல்லா எதிர்த்து அடிக்கும் போது லெபனானோடைய பாதி, இஸ்ரேலும் லெபனானும் இருக்கிற பார்டரில் தான் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொத்து அங்கே மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏன்னா இஸ்ரேல் வந்து முன்னாலே சொல்லிட்டாங்க, இப்போ என்னன்னா நாங்கள் இந்த இடத்துல அடிக்க போகிறோம், எல்லாரும் வெளியே போயிருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இருந்தாலுமே அது நீங்களால ஹிஸ்புல்லா எதுவுமே எங்களுக்கு தெரியாது, அங்கே இருக்கிற மொத்தமாக சல்லடை தேடுற மாதிரி தேட போகிறோம். நாங்கள் மொத்தமாக இருக்கிற எல்லா பில்டிங்குமே டெமாலிஷ் பண்ணிட்டு அது கீழே அண்டர் கிரவுண்டில் என்னென்னலாம் டனல்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா இப்போ அமாஸ்மே அது தானே பண்ணாங்க, காசாவில் எல்லா பில்டிங்குமே மிசைல்ஸ் வச்சு அடித்து அண்டர் கிரவுண்டில் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே தான் லெபனானுக்கும் முழுமையாக அங்கே இருக்கிற கட்டணத்தில் அடிச்சுட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற லெபனானோட ஃபோட்டோஸ் உங்களுக்கு போடுறேன், மொத்த இஸ்ரேல் இராணுவமே அந்த இடத்துல மொத்தமாக 6000 என்ன சொல்கிறது தரவாக செக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிக்கப் போடுறேன். எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த அளவுக்கு தேடுவாங்க. பட் இப்போ இஸ்ரேல் பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ லெபனானுக்குள்ளே லேண்ட் பார்டராக தான் உள்ளே என்ட்ரி ஆகிருக்குங்க, ஏர்ஃபோர்ஸ் ஒன்று எதுவுமே பண்ணலை. அவங்க கரெக்டாக டேங்கர்ஸு அந்த மாதிரி தான் வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ லெபனான் அடிக்கிறான், அப்போ காசா கிட்டே இருந்து எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும்னு நினச்சிங்கன்னா, காசாலையுமே அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது ஈரான் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரேலோட பிரதமர் நெத்தன்யாஹூ என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேலை தொட்டவங்க யாருமே அவங்க நாடு வரலாவே பார்க்காத அளவுக்கு ஒரு ஏற்படுத்தி விட்டுருவோம், ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும் அது என்னென்னு. சரி, போக போக பார்ப்போம். இதை பற்றி கண்டினியூவாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வரை உங்களை விடைபெறுவது உங்களை எம்எஸ் சந்தோஷ்.